ஸோ ஒன் டேயில் ஜீரோவில் ஆரம்பிச்சு 1 lakh நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சேலஞ்சோட அல்டிமேட் கோலுங்கிறது வந்து 1 day, அதாவது 24 hours 24 மணி நேரத்தில் வந்து நம்ம 1 lakh ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நான் லாஸ்ட் ஒரு 8 years வந்து இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லாவே தெரியும். இது வரைக்கும் 1 dayல 1 lakh, அதாவது 24 மணி நேரத்தில் 1 lakh அப்படிங்கிற டார்கெட் வந்து நான் அச்சீவ் பண்ணதே கிடையாது. ஸோ மேக்ஸிமமாக வந்து 84,000 அப்ராக்சிமேட்லி 84,000 வந்து இன்ன வரைக்கும் நான் மேக்ஸிமமாக 1 டேல 24 மணி நேரத்தில் நான் வந்து ஏர்ன் பண்ணதில் இருக்கிறதுல அதிகம்னு பார்த்தோம் அப்படின்னா 84,000 இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நான் 1 lakh டார்கெட் அப்படிங்கிறத வந்து இப்போ வரைக்கும் நான் ரீச் பண்ணது கிடையாது. அதனால தான் இந்த ஒரு டார்கெட் வச்சு நான் இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் 10 மணிக்கு வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு நான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு வந்து இந்த கேம்பெயினை நான் எண்ட் பண்ண போகிறேன். இந்த 24 hours, இந்த 24 மணி நேரத்தில் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் 1 lakh ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஸோ இந்த சேலஞ்சில் வந்து நான் ரொம்ப விக்ரஸாக வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இந்த வீடியோட எண்ட்ல இந்த சேலஞ்சில் நம்ம சக்ஸஸ் ஆனோமோ ஆர் நம்ம ஃபெயில் ஆனோமோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சேலஞ்சுக்கு நான் மொத்தம் 3 ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். டாக் பூப் ஸ்கூப்பர், டூத் பேஸ்ட் ஸ்குவீசர், கிளாத் சார்ட்டிங் போர்டு. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் நான் அட் டைம்ல வந்து கேம்பெயின் ரன் பண்ண போறேன். ஏன் நான் 3 ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராடக்ட்ல நமக்கு வந்து 1 lakh ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டிஃபிகல்ட் கம்பேரிங் டு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்ல கேம்பெயின் ரன் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸ்டில் ஒன் ப்ராடக்ட்ல வந்து நம்மளால 1 lakh கண்டிப்பா வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். பட் கம்பேரிங் டு தட் மல்டிபிள் ப்ராடக்ட் நம்ம கேம்பெயின் ரன் பண்ணும்போது அந்த டார்கெட் அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால தான் வந்து நான் 3 ப்ராடக்ட் சூஸ் பண்ணி இந்த 3 ப்ராடக்ட்டை நான் அட் டைம்ல சேல் பண்ண போறேன். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து 1 lakh ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததா 1 டேல அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த சேலஞ்சுக்கு நம்மளோட கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர்கானிக் அண்ட் ஆல்சோ நம்மளோட பெய்ட் ஆட் கேம்பெயின், இது ரெண்டுத்துமே வந்து நம்ம கம்பைன் பண்ண போறோம். நான் இது ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நம்மளோட ஆர்கானிக் கேம்பெயின், நம்மளோட பெய்ட் ஆட் கேம்பெயின், ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணும்போது இதில் கிடைக்கிற ரிசல்ட்ங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரிசல்ட்டாக வந்து இருக்கும். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சை வந்து நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து போத் ஆர்கானிக் அண்ட் ஆல்சோ பெய்ட் ஆட் கேம்பெயின், ஸோ ரெண்டுமே வந்து நான் ரன் பண்ண போறேன். ரெண்டுமே வந்து நான் விக்ரஸாக வந்து கேம்பெயின் பண்ண போறேன். ஸோ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது வந்து இது எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன இந்த 3 ப்ராடக்ட்டுக்குமே வந்து தனித்தனியான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தனித்தனியாக அந்த ப்ராடக்ட் எடுத்து எப்படி அதை சூஸ் பண்ணேன், எப்படி அதை லிஸ்ட் பண்ணேன், ஒவ்வொரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது, அதில் நம்மளோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக வந்து நான் வந்து தனித்தனி வீடியோ நம்ம போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம போய் இந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோஸ் இன்னும் பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் சின்ஸ் வந்து இந்த 3 ப்ராடக்ட்டும் ஆல்ரெடி நம்ம சேல் பண்ண ப்ராடக்ட் அப்படிங்கிறனால வந்து நான் திரும்ப போயிட்டு புதுசாக வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆல்ரெடி இது லிஸ்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆல்ரெடி என்ன லிஸ்ட் ஆயிருக்கோ அதில் இன்வென்ட்ரி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அது இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் பர் ப்ராடக்ட்டுக்கு நான் 100 இன்வென்ட்ரி வந்து அவைலபிளாக வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோலே வந்து நம்மளோட இன்வென்ட்ரி டேஷ்போர்ட் காட்டுவேன். அது காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுக்குமே நம்ம 100 இன்வென்ட்ரி ஈச் வச்சிருக்கோம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து அவ்வளோதான். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சில இனிஷியல் ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் நான் போய் பண்றேன். ஓகே, நம்ம ப்ரிலிமினரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் வந்து நம்மளோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளோட சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மொமெண்ட்டில் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆப்வியஸாக எல்லாமே வந்து 0 தான் இருக்குது. ஏன்னா நம்ம 0ல ஆரம்பிச்சு தான் வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் 1 டேல வந்து நம்ம 1 lakh வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதான் வந்து டார்கெட். பட் இருந்தாலும் வந்து இப்போ என்ன டேட், டைம், எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்குது அண்ட் இப்போ என்ன நம்மளோட செஷன் என்ன, சேல்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ சைடில் பாருங்கள், சைடில் 2 மொபைல் ஸ்க்ரீன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8th May மார்னிங் 9:49 ஆகுது. அண்ட் இன்னைக்கு மார்னிங்லேருந்து எந்த செஷனும் இல்லை, எந்த சேல்ஸும் இல்லை, எந்த ஆர்டரும் இல்லை, எந்த கன்வர்ஷன் ரேட்டும் இல்லை. நான் கரெக்டாக வந்து 10 மணிக்கு வந்து என்னோட கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு 10 மணிலேருந்து நாளைக்கு கரெக்டாக 24 hours 1 day கழிச்சு நாளைக்கு 10 மணி வரைக்கும் நம்மளோட கேம்பெயின் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம மொத்தம் 3 ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 ப்ராடக்ட்டோட இன்வென்ட்ரி வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இன்வென்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண அந்த 3 ப்ராடக்ட் நம்மளோட கிளாத் சார்ட்டிங் போர்டு, டூத் பேஸ்ட் ஸ்குவீசர் அண்ட் டாக் பூப் ஸ்கூப்பர், இது 3மே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 யூனிட் அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் நாளைக்கு வந்து கரெக்டாக நம்ம 10 மணிக்கு பார்க்கும்போது வந்து இதில் எத்தனை யூனிட் வந்து ரிமைனிங் இருக்கோ அதுலேருந்து இந்த 100 வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை யூனிட் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளோட கேம்பெயினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 10 மணிக்கு நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு 10 மணிக்கு நம்மளோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக போயிட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து இந்த 3 ப்ராடக்ட் நம்ம சேலஞ்சை நமக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். All that I do was easy to use, so call my time, but you weren't really mine, just something to do.
ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். In your eyes, I just want to be next to you. I get lost when I look in your eyes. ஓகே, ஸோ இப்போ வந்து 24 ஹார்ஸுங்கிறது நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட இந்த ஒன் டே சேலஞ்சில் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் இந்த லாஸ்ட் 24 ஹார்ஸ் வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ சைடில் பாருங்கள், சைடோட மொபைல் ஸ்க்ரீன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டேட் அண்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து 9th மே. ஸோ நேற்று 8th மே மார்னிங் 10 மணிக்கு நம்மளோட கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு 10 மணிக்கு வந்து நான் கேம்பெயின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து இப்போ 4:24 ஈவினிங் 4:24 ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த கேம்பெயின் வந்து 10 மணிக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் எஸ்டர்டே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஜஸ்ட் எஸ்டர்டே கிளிக் பண்ணுறேன். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1540 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. 58,562 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 36 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.39%. ஸோ நேற்று கரெக்டாக வந்து 10 மணிக்கு கேம்பெயின் ஆரம்பித்தோம். 10 மணிக்கு 10 to 11 மணிக்குள்ளே தான் வந்து ஒரு 11 பேரே நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட கேம்பெயின் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமமாக வந்து ஈவினிங் 6 to 7 மணிக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 187 பேர் அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் இது கரெக்டாக வந்து 10 மணிக்கு கேம்பெயின் ஆரம்பித்தோம். இப்போ நான் டுடே போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து 845 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 17,000 ரூபாய்க்கு நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 11 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.36%. ஸோ இந்த 2 நாளையும் சேர்த்து, அதாவது நேற்று 10 மணிக்கு நம்ம கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு நான் வந்து முடிச்சேன். ஸோ இந்த 2 நாள் சேர்த்து இந்த 24 ஹவர்ஸில் மார்னிங் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸட் டேட் May 8 and May 9 கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த 2 நாளில் May 8 நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று 10 மணிக்கு நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு நான் கேம்பெயினை ஸ்டாப் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் 2390 பேர் நம்ம மார்னிங் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 76,000 ரூபாய்க்கு நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 47 ஆர்டர் அண்ட் கன்வர்ஷன் ரேட் 0.38%. ஸோ இப்போ போய் இன்வென்ட்ரி பார்ப்போம். நம்ம மொத்தம் 3 ப்ராடக்ட் வந்து கேம்பெயின் ரன் பண்ணோம். 3மே வந்து 100 யூனிட் அப்படிங்கிற அந்த ஒரு இன்வென்ட்ரி வச்சு தான் வந்து இந்த கேம்பெயின் ரன் பண்ணோம். இப்போ போய் எத்தனை யூனிட் சேல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இன்வென்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நோமஸ் பூப் ஸ்கூப்பர் வந்து 79 இருக்கு. 21 யூனிட் இந்த நோமஸ் பூப் ஸ்கூப்பர் வந்து 21 யூனிட் நமக்கு வந்து சேல் ஆயிருக்கு. அதே இந்த டூத் பேஸ்ட் ஸ்குவீசர் பார்த்தோம் அப்படின்னா 85 யூனிட் இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ 100 - 85 போட்டோம் அப்படின்னா மொத்தம் 15 யூனிட் சேல் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டேக்கபிள் கிளாத் சார்ட்டிங் போர்டு வந்து 89 வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ 100 - 18 மொத்தம் 11 யூனிட் சேல் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் 21 யூனிட் ஆஃப் இந்த டாக் பூப் ஸ்கூப்பர் வந்து சேல் ஆயிருக்கு. 15 யூனிட் ஆஃப் இந்த டூத் பேஸ்ட் ஸ்குவீசர் சேல் ஆயிருக்கு. 11 யூனிட் ஆஃப் இந்த கிளாத் சார்ட்டிங் போர்டு சேல் ஆயிருக்கு. ஸோ நேற்று 10 மணிக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 மணி வரைக்கும் இதுதான் நமக்கு நடந்த சேல்ஸ். ஸோ நம்ம ஒன் டேல 76,000 ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் டேல 1 lakh ரெவன்யூ ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சேலஞ்சில் வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். பட் இது வந்து எண்ட் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா இதை விட நான் அதிகமாகவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் 84,000 rupees per day வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டார்கெட் பண்ணது 1 lakh டார்கெட் வச்சு நம்ம விக்ரஸாக வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு 90,000 plus ஆகுது வந்து நம்ம எடுக்கலாம். ஈவன் 1 lakh நம்ம டச் பண்ண முடியல அப்படின்னாலும் வந்து ஒரு 90,000 plus வந்து நம்ம டச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். பட் ஸ்டில் 76,000 rupees வந்து நமக்கு வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கேன் இந்த ஒன் டேல. ஸ்டில் இந்த ரெவன்யூங்கிறது வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ரெவன்யூ தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு வர ரெவன்யூ இல்லை, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ரெவன்யூ தான். பட் நம்ம ஒன் டேக்கு 1 lakh ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற வரைக்கும் இந்த சேலஞ்சை ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஸோ கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். அதில் வந்து அகெயின் இதே மாதிரி நம்ம ஒரு சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒன் டேல நம்ம 1 lakh ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கண்டிப்பாக காட்ட போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ, இந்த சேலஞ்ச் நான் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் 1 day 1 lakh சேலஞ்ச் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். எவ்ரி மந்த் நான் வந்து வீடியோ போட்டுட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த டார்கெட் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அச்சீவ் பண்ண தான் போகிறோம். அண்ட் ரொம்ப நாள்லாம் இல்லை, பல வருஷம் கழிச்சுலாம் கிடையாது. ஸோ ரொம்ப சீக்கிரமே வந்து நம்ம ஒன் டேல 1 lakh அப்படிங்கிற டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்த 76,000 rupees பார்த்த உடனே ஒன் டேலே வந்து 24 hours 76,000 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய வந்து ஒரு பெரிய இமேஜினேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் இந்த 76,000ங்கிறது வந்து என்னோட ரெவன்யூ, இது என்னோட ப்ராஃபிட் கிடையாது, இது என்னோட ரெவன்யூ. இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் காஸ்ட் இருக்கு, நம்ம டெலிவரி காஸ்ட் இருக்கு, மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கு, ஆர்டிஓ சார்ஜஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 76,000ல நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 18,000லேருந்து 25,000 இதுதான் நமக்கு ஆக்சுவலாக இருக்க ப்ராஃபிட். ஸோ மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 76,000 நம்ம ஆக்சுவலா earn பண்ண மணி அப்படிங்கிறது வந்து 18,000ல இருந்து ஒரு 25,000 rupees இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலான நம்மளோட ப்ராஃபிட். ஸோ நான் ஒரு கிளிக் பைட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஒரு கிளிக் பைட் வச்சு ஸோ நீங்களே இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க 76,000 in a day ஒரு நாளில் வந்து 76,000 earn பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிக் பைட் வச்சு நான் வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸிட் பண்ண நான் வந்து விரும்பல. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம பிசினஸ் வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட இனிஷியல் கோலுங்கிறது
அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது மேக்ஸிமம் 20,000 rupees. ஸோ மினிமம் 8,000 rupeesலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் 20,000 ரூபா. ஸோ 20,000 ரூபா தான் நம்மளோட மேக்ஸிமம் பட்ஜெட். அதுக்கு மேலே வந்து நம்மள்ட்ட பணமே இருந்தாலும் நம்ம அந்த பட்ஜெட் வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாது. 20,000 rupees நம்மளோட இனிஷியல் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 76,000 earn பண்ணுறது இம்பாசிபிளான விஷயம், நடக்கவே நடக்காது. ஸோ நம்மளோட அல்டிமேட் கோல் 20,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணி வெறும் 4,000 நான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக தான் நான் போகணும். 20,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணி வெறும் 4,000 நான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும். டைம் ஆக ஆக நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக ஆக நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளோட பட்ஜெட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம வந்து 76,000 rupeesங்கிறது வந்து ஒன் டேலாம் இல்லை, நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டேலே வந்து நம்மளோட ப்ராஃபிட் பண்ணிட முடியும். அதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஸோ இது நாட் சம்திங் ஹோலி கிரேல். கண்டிப்பாக வந்து 76,000 in a day அதை நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ங்கிறது நமக்கு கண்டிப்பாக ஆகும். ஸோ இந்த 76,000 rupeesங்கிறது நம்மளோட ரெவன்யூ. இது நம்ம ப்ராஃபிட் இல்லை, இது நம்மளோட ரெவன்யூ. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து ஒரு நாளைக்கு 1 lakh அப்படிங்கிற ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல். ஒன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 lakh ரெவன்யூ நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கோல் வந்து ஒரு நாளைக்கு 1 lakh ப்ராஃபிட் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அது தனி வீடியோ, அது ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட டார்கெட்டுங்கிறது 1 டேல வந்து 1 lakh நம்ம வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணோம். அண்ட் ஃபியூச்சரில் நம்மளோட கோலுங்கிறது 1 டேல 1 lakh ப்ராஃபிட் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் வந்து சில டவுட்ஸ் இருக்குது, நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த இது இருந்தாலும் என்னை வந்து எப்போ வேணால் இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 24/7 வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் எந்த கொஸ்டின் எதுனாலுமே வந்து எனக்கு எப்போ வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பாய். உங்களை நான் கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.